புகாரி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய புகாரி ரெஸ்டாரண்ட்டு. இது வந்துட்டு இங்கே மந்தி ஸ்பெஷல். லாஸ்ட் டைம் இங்கே மஜ்லிஸ்னு ஒரு பிளேஸ் காட்டியிருந்தோம். வாங்க இப்போ மந்தியை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமாண்டிங் இன்னைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் மந்தி, இந்த அரேபியன் ஸ்டைலில் வந்து மந்தி பண்ணியிருக்கிறாங்க. மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வெரைட்டிஸும் வந்து வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இதை தான் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு 1 மந்த் முன்னாடி, ரமதான் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புகாரி ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு மஜ்லிஸ்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இன்றைக்கி மந்தி ஸ்பெஷலை வச்சு இன்றைக்கி நம்ம ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி பார்க்குறோம், சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. அப்படி கண்டிப்பாக அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இதில் வெரைட்டியில் என்ன இருக்குன்னா, சிக்கனில் கிரில்லு, தந்தூரி, அப்புறம் இந்த மந்திக்கு பேர் என்ன பேர்? மிக்ஸ்டு மந்தி. மிக்ஸ்டு மந்தி நமக்காகவே இல்லை கஸ்டமருக்கு எல்லாருக்குமே இருக்கு. மந்தியில் என்னென்னலாம் வச்சுருக்குறாங்க? மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, அப்புறம் ஃபிஷ் மந்தி இல்லை, கிரில் மந்தி, அல்ஃபஹாம். இதில் வந்து நமக்கு அல்ஃபஹாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்து ஒரு மட்டனுடைய கால் இருக்குல்ல, அந்த லெக்கோட சேர்த்து வச்சுருக்காங்க. காலோட சேர்த்து வச்சுருக்காங்க. சரியான காலாக இருக்கு. இதில் வந்து இந்த என்னன்னு தெரியுதா, ரொம்ப கொழுப்பு பிடிச்சாலே தான் சொல்லுவாங்க, அந்த கொழுப்பு மாதிரி இருக்கு. இந்த யாருக்கும் ரோஸ் கொடுக்கணும். நீயா ரெட் ரோஸ் சரி. நம்ம வந்து கரியா சாப்பிட்டு இருக்கோம், ரைஸ் எப்படி சாப்பிடுறது? இது வந்து அரபி ஸ்டைல். ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். மட்டன் சிக்கன் தான் அதிகமாக இருக்கும். இது அப்பா சிக்கன் ஷீக் கபாப் வேற லெவல். இதுக்கு சாஸ் என்ன? அப்பா சக்கத்தா இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேரு? தக்கூஸ். தக்காளி ஜூஸ். சரி, நீங்க எல்லாம் சோறு சாப்பிடுவீங்களா? நான் நான்வெஜ் மட்டும் சாப்பிடுவேன். மயோனஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. இதில் வந்து குக்கும்பர்லாம் வச்சுருக்கிறது நல்லதா இருக்குண்ணா. வெள்ளரிக்காய், தக்காளி, லெமனு. நமக்கு இந்த கொழுப்பு ஃபுல்லாக நம்மள்ட்ட கொடுக்குது. நமக்கு தான் கொழுப்பு கம்மியாக இருக்கு. அரபி ஸ்டைல் வந்துருச்சு. அதில் போட்டு இப்போ நிறைய பேர் இன்னைக்கு எதிர்பார்க்குற என்ன தெரியுமா இருக்கும்? அது ஆஃப் ஆயிடுச்சு. என்னதான் எதிர்பார்ப்பாங்க? ஆக்சுவலாக மந்தி கொடுத்துருக்கோம். மந்தியை வந்து நம்ம ஒரே பிளேட்ல உட்காந்து சாப்பிட்றோமா, வேற பிளேட் இருக்க ஆப்ஷன் எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறது எல்லா மக்களும் ரொம்ப ஒன்றா சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக தனியாக நமக்கு பிளேட்டும் கொடுப்பாங்க. நாங்கள் வந்துட்டு மந்தின்னு அரபி ஸ்டைலில் வந்து மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தானே. மஜ்லிஸ் அப்படின்னா மொத்தமாக கூடி உட்காந்து சாப்பிட்றது. அந்த கான்செப்டில் தான் நாங்களும் வந்துட்டு இன்னைக்கு கூடி உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி நம்ம மேலப்பாளைய ஸ்டைல், அதாவது தமிழ்நாடு ஸ்டைல் மேலப்பாளைய ஸ்டைல் சொல்கிற மாதிரி உட்காந்து மொத்தமாக கூடி உட்காந்து சாப்பிட்றோம். இன்னொன்று, இந்த காலம் மடக்கி உட்கார்றாருல, இப்படி உட்காந்துன்னா நீங்கள் ஒரு 10 புடி சாப்பிட்ற இடத்துல 15-20 புடி சாப்பிடலாம். ரீசன் அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி இப்படி உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய இருக்கட்டும். இப்படி உட்காந்து சாப்பிட்றதுனால வந்து வயிறு வந்து நேராக இருக்குமா, இன்னும் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடலாம். நிறைய மக்கள் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்க. நமக்கு அப்படி சாப்பிட்றது செட் ஆகும். அது மாதிரி வந்து ஃபேமிலிக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைவேசி சாப்பிடுவேன். இந்த சைடில் வந்து 2 ஸ்க்ரீன் க்ளோசிங் இருக்கு. ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும், க்ளோசிங் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம் வேணும்னுங்கிறது. ஸோ ஃபேமிலியாக வந்தாலும் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மஜ்லிஸ்ல வந்து ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிடலாம். ஒரு ஃபேமிலியா வராங்க, பிரைவசி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சாப்பிடுவோம்.
இதை ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணுவாங்க. என்னது இது? இது அவங்களுடைய சிக்னிஃபைண்ட் சாஸ் மாதிரி. இப்போ அவங்க மட்டன் மந்தி மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ கிரில் சிக்கனுடைய மந்தி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து மிக்சர்ல சாப்பிடுவோம். மிக்சர் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அதாவது மட்டனும் சாப்பிடும் போல இருந்துச்சு, சிக்கனும் சாப்பிடும் போல இருந்துச்சு, தந்தூரி இதெல்லாம் எல்லாமே சாப்பிடணுன்றனால நம்ம பாஸ் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து மிக்சர் மந்தி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணி மிக்சராக கொடுத்துட்டாங்க. நல்ல எண்ணம் பாஸ். எப்படி இருக்கு? சூப்பராக. ஒரு நிமிஷம் வீடு ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி பார்க்கணும். செக் பண்ணிடுவாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? சிக்கன் லெக் தான் பார்த்துருப்பீங்க, இது மட்டன் லெக். மட்டன் ஆட்டுக்கால் சாப்பிட்டாங்க, அடுத்து கோழிக்கால். தரமான ஃபுட் புகாரி ஹோட்டல். இது வந்து சம்மர் டைம், ஸோ எல்லாரும் வெக்கேஷன் டைம், கண்டிப்பா லீவ் டைம் தானே. நமக்கு நம்ம சேனல் நேம் சொன்னா ஒரு ஆஃபர் இருக்கு, கோடு அது தனியா இருக்கு, அது காம்ப்ளிமெண்டரி வேற கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அது நம்ம தான் ஃபர்ஸ்ட் சேனலை பார்த்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியா ஏதாவது டெசர்ட் அன்னைக்கு என்ன டெசர்ட்டோ அதை வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவாங்க. நிறைய மக்கள் மறந்துடுறாங்க. லாஸ்ட் டைம் உள்ள வீடியோஸ் வந்துட்டு இல்லை சாப்பிட்டுட்டும் மறந்துடுறாங்க. சம்டைம் வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட்ல கரெக்டான ஆளை நீங்கள் பிடிச்சி சொல்லிடுங்க. ஏன்னா அந்த டைம் நாங்கள் லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நிறைய மக்களுக்கு அது தெரியாது. அதனால அந்த ஆஃபர் கிடைக்காம நமக்கே வந்து காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே அந்த ஒரு தவறு இருக்காது. கண்டிப்பா வந்து நீங்க அந்த காம்ப்ளிமெண்ட்ரி நீங்க கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும், அது கிடைக்கும். நம்ம தான் பாஸ் சேனல் சொன்னாலே உங்களுக்கு அன்னைக்குள்ள ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். நீங்க நிறைய மக்கள் வந்து பில் கொடுக்கும்போது சொல்லத்துக்கு கூச்சப்படுறாங்க. நீங்க பில்லில் எழுதிருங்க, நம்ம தான் பாஸ் அப்படின்னு எழுதிருங்க. ஏதாவது ஒரு குழு கொடுங்க. அவங்க வெக்கமா இருந்துச்சு சொல்றதுக்கு, வெக்கமா கூச்சமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் வந்து சேனல் பார்த்து வந்தோம் அப்படின்னு. அப்பதான் நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கும். நான் எவ்வளோ அழுத்தி சொல்றேன்னா நமக்கு உண்டானதை நம்ம யூஸ் பண்ணணும்ல அப்படிங்கிறது தான், வேற எதுவும் இல்லை. இப்போ சில பேருக்கு வந்து ஃபுல்லாக மட்டன் தான் வேணும், மட்டனே ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி மட்டன் ஃபுல்லாக ஆர்டர். இப்போ ஒரு 10 பேர் வராங்க, 10 பேருக்கும் மஜ்லிஸ் டைப்லேயே உட்காந்து சாப்பிடலாம். மஜ்லிஸ் டைப்லேயும் சாப்பிடலாம். இல்லை எனக்கு டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடணும் ஆசைப்படுறாங்கன்னா அவங்க டேபிள்லேயே உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே நிறைய டேபிள்ஸ் இருக்கு. ஒரு காலை உரிச்சாச்சு, ஒரு காலை. நீங்கள் சவுதியில் சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கு? அங்கே என்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு? சொல்லுங்க. சவாயா ரெஸ்டாரண்ட் உண்டு, சவாயா ஹவுஸ், அப்படி நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்லாம். ரொமான்சியா அங்கே எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. அப்படியே இல்லை, ஃபீல் அப்படியே இருக்குது. சாப்பிட்றேன் அப்படியே ஒட்டுதுல. இந்த திருநெல்வேலி ஃபுல்லாமே இங்கே வந்து புகாரி கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் சாப்பிட்டுருந்தாலும் அவங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம், ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அந்த மஜ்லிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம். அதுலேயே நிறைய பேர் அந்த மந்தி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணுறதுக்கு இடையில நோம்புலாம் வந்ததுனால நமக்கு இல்லை. இப்போ வந்து இன்கேஸ் வந்து நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்ததுன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாமே அவங்க கமெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா டேரெக்டாக அவங்க மேனேஜ்மெண்ட்லேயே பேசலாம். கண்டிப்பாக அவங்க அதையும் சரி பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட்ல பேசுறதுனால சிறந்தது. அதை கமெண்ட்ல ஊத்துறதுனால ஒன்றுமே ஒரு பிரயோஜனமே இல்லை. சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத யோசிச்சாலே சொல்ல மனசு வராது இல்ல. கண்டிப்பா இந்த மாப்பிள்ளை எடுத்துக்கலாம், பெரிய சோஃபா கம்பெனி மேனுஃபேக்சர், மேனுஃபேக்சர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சோஃபா மேனுஃபேக்சர் வச்சிருக்கான். தெரியாதனமா இவன்ட ஒரு சோஃபாக்கு ரெடி பண்ணி கேட்டேன்,
கொடுத்தானே நான் கோவமா போட்டோம், கமாண்டா பண்ணோம். டெய்லி பார்ப்பேன், டெய்லி சொல்லுவேன், தந்துருவான். டெய்லி ஒரு கப் சாயா குடிப்போம். ஆனா சோபா மட்டும் வராது. வெந்து போயிருக்குன்னா நீங்க துபாயில சாப்பிட்டீங்களா? எப்படி அதே டேஸ்ட் இருக்கா? அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வேற level. நீங்க துபாயில சாப்பிட்டீங்களா? நான் துபாயில வந்து மந்தி, ஆமா ரூம்ல போட்டு தந்தாங்க. நம்ம போனது ஒரு நோக்கம், அங்க கப்சாங்க வேணும். துபாய்க்கு போனது ஒரு நோக்கம், அங்க நடந்தது ஒரு நோக்கம். சாப்பிட்டு மட்டும் வந்துருக்கீங்க. இது அல்பகம். இது அல்ஃபகம். இதுவா? இது கபாபு, இது கிரில். கிரில், ஷீ கபாப் முடிச்சிட்டோம் நம்ம. நம்ம கொட்டு மாதிரில இருக்குன்னா நல்ல இல்ல. இது புரியல. இது புரியல. என்ன? இன்னும் இது புரியல. இதோட நான் ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நல்ல டைம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி மட்டன் சிக்கன் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா செம்மத்தனமாக இருக்கும். ப்ரோட்டீனா இருக்கேன். அதில் வந்து நட்ஸு அப்புறம் ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ரைஸ் டேஸ்ட் எப்படி இருக்கு? அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கா? நல்லா இறங்கி கறியோட ஃப்ளேவர் அப்படியே நல்லா எனக்கு நானும் சவுதி 2 வருஷம் இருந்தேன். எனக்கு மந்தினாலே ரொம்ப பிடிக்கும். நீங்க 3 பேர் சம்பாதிக்கிறது கட்டி இருந்தீங்க, செலவு பண்ண. நான் செலவு பண்ணது கட்டி துபாய். நீங்கள் பண்ண, நாங்களாம் வேலைக்காரங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து சவுதியில் வந்து ஒட்டக மந்தி, சிக்கன் மந்தி, ஃபிஷ் மந்தி, அதுக்கப்புறம் ஆட்டு மந்தி, கோட்டு ஃபுல் போட்டு வச்சுருப்பாங்க. அங்க பீஃப் மந்தியில உண்டா? ஆமாம், பீஃப் உண்டு, ஒட்டகம் உண்டு, ஃபுல்லாக இறக்கிடுவாங்க. நம்ம இந்த அதை வந்து நம்ம லைவாகவே பார்க்கலாம். எடுக்கிறது அவங்க எடுப்பாங்க. ஒரு கிரெயின் மாதிரி வச்சுருப்பாங்க சின்னதாக. அதை விட்டு நம்ம மோட்டரில் வந்து அதை அப்படியே மேலே தூக்கிட்டே வரும். சூப்பராக இருக்கும். மந்தி அதை தூக்கிட்டு வருமா? ஃபுல் ஒட்டகத்தையும் உள்ள வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் மந்தி எங்க போய் சாப்பிடணும்? துபாய். துபாய் போயிருமா? போலாமா? நிறைய பாய்கள் நிறைய இருக்கிறனால தான் அது பேர் துபாய். ஆமா, துபாய்னு எதனால இன்னும் பேர் வந்துச்சு? அதான் இந்த பாய்ங்க நிறைய பேர் இருக்கிறனால அது துபாய்னு வச்சுட்டாங்க. சுற்றுள்ள பாய் நிறைய நமக்கு அதான் கரெக்டாக கரெக்டு. சுற்றுள்ள பாய் இருக்கக்கூடிய இடம் துபாய். மட்டன் நல்லா வெந்திருக்கு, நல்ல பஷ்பமாயிடுச்சு. பீஸு சரியான பீஸ். காலு ஃபுல்லாக நானே சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அப்படியே ஒரு சந்து இந்த காலு. அதாவது இதுல நிறைய பேர் என்ன விரும்புவாங்கன்னா அந்த முன் சந்து பின் சந்து இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நமக்கு எந்த சந்தை வச்சிருக்காங்க? இது ஃப்ரெண்டு. சரி, துபாயில நீங்க எங்க இருந்தியா? நான் துபாய் இல்லை, சவுதி. சவுதியில எங்க இருந்தியா? ரியாத். மக்கா பாவனுக்கு கேட்கணும்ல. அங்கே நிறைய வந்து மந்தி தாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்னாலே மந்தி ரெஸ்டாரண்ட் தான் அதிகம். அது மாதிரி கப்சான்னு சொல்லுவாங்க, இல்லை மந்தின்னு சொல்லுவாங்க. மந்திக்கு பேர் கப்சாவா? குக்கா இருந்து எப்படி இருக்கு? அரபு ஸ்மெல் வருதா? வருதா? அங்க கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? அதுல வந்து அந்த எலும்பை வச்சு நல்லா அவிச்சு தண்ணி ஊற்றுன அந்த ஸ்மெல் வந்து அப்படி நல்லா வந்துச்சு. இல்லை, இப்போ சில பேர் சில இடத்துல மந்தின்னு போட்டு கொடுக்குறாங்க. அது மந்தி கிடையாது. ஆக்சுவலாக அது பிரியாணி மாதிரி போடுறாங்க.
மந்திங்கிறது ஆக்சுவலாக எப்படின்னா அந்த மீட்டை வந்து குக் பண்ண அந்த வாட்டர்ல தான் வந்து ரைஸை வந்து என்ன செய்யணும், வேக வைக்கணும். அதுதான் வந்து டேஸ்டாக இருக்கும். மந்தியில வந்து எப்படி சார்ஜஸ் எப்படி பண்றாங்க? சார்ஜஸ் வந்து நீங்க ஒரு ஆள் சாப்பிட்றமா வாங்கிக்கலாம், 2 பேர் சாப்பிட்றமா வாங்கிக்கலாம், 4 பேர் சாப்பிட்றமா வாங்கிக்கலாம். வேற விதவிதமா இருக்கு. ரேட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அது மெனு கார்டு கொடுப்பாங்க, நீங்க அதில் பார்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் சொல்ல முடியாது. பட் வந்து நீங்க மெனு கார்டில் நீங்க என்ன மந்தி சூஸ் நம்ம பிரைஸ் மட்டுமே பார்த்தோம்னு வைங்களேன், நீங்க வந்து டேஸ்ட் பார்க்க முடியாது. ஆமா. அதாவது எப்படிலாம் சாப்பிடலாம்னா ஃபுல்லு, ஆஃபர், கோட்ரு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ஆள் தான் சாப்பிடலாம், ஆஃபர்னு சாப்பிடலாம், எப்படினாலும் சாப்பிடலாம். இல்லை, இதுவரை மந்தி நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. அப்படின்னா கண்டிப்பாக புகாரி ஹோட்டலில் என்ன செய்யலாம், மந்தி ட்ரை பண்ணலாம். இப்போ திருநெல்வேலியில் புகாரி ஹோட்டல் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஏதாவது இதில் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அது மந்தி நிறைய பேர் தெரியல. இப்போ திருநெல்வேலி எங்கே மந்தி கிடைக்கும், ட்ரெடிஷ்னல் மந்தி சவுதி மாதிரி துபாய் மாதிரி கிடைக்குங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும். ஆனால் இதை உட்காந்து சாப்பிட போய் தான் நல்ல இறங்குது. சும்மா டேபிளில் உட்காந்து சாப்பிட்டா எடுக்காது. இல்லை, சில பேர் வந்து அதை மாதிரி விரும்புறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறோம். இந்த மஜ்லிஸ் அவங்க சாப்பிட்ற மாதிரி வந்து மஜ்லிஸ் வச்சு இந்த இதில் உட்காந்து சாப்பிடும் போது தான் அது இல்லை. இது நிறைய பேர் இதையும் விரும்புவாங்க. சில பேர் டேபிள்ல இந்த பிளேட் எடுத்து அந்த இந்த மொத்த செகண்ட்ல இருந்து இதுல எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய சாய்ஸஸ். ஆனா சாய்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ உணவுல வந்து எப்படின்னா கட்டுப்பாடு, இதுதான் நீங்க சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது, இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடக்கூடாதுன்னா மெத்தடே கிடையாது. அவங்க மனசுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிடுவாங்க. அப்துல்லா பாய் துபாயில இருந்திருக்காப்ல. இவரு தேரா போறாங்க. சவுதியில இருந்து அரபி பேசணும். அரபி தெரியுமா? அப்படி இல்லை சொல்லு, 2 வார்த்தை சொல்லுவாங்க. முடிச்சுடுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு படி தான் முடிச்சு விட்டுருங்க. வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. ஒரு பீஸ் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. கொஞ்சம் நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்துட்டு 2-3 வார்த்தை அரபியை தெரிஞ்சு வச்சுட்டு அரபியிலே நம்மகிட்ட வந்து பேசுறாங்க. அல்ல ஹபீபி அப்படின்னு சொல்லாங்க. இல்ல ஒரு வேலை பார்க்கணும்னு போனாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல பிடிக்கிற விஷயம் அங்குள்ள அரபி பேசுறவங்களையும் இந்த மாதிரி மந்தி, அப்புறம் இப்போ அரபிக்காரங்க வந்து எப்படின்னா குனாஃபான் ஒன்று சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டு முடிச்ச உடனே குனாஃபான் ஒரு ஸ்வீட் சாப்பிட நம்ம ஒரு 2 days முன்னாடி ஒரு போட்டோம்ல, அது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அது சவுதியோட ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த குனாஃபா என்ன இந்த மாதிரி போடுது? இது நீங்க அரபிக்காரங்க வந்து கொஞ்சம் இதோட பெருசா இருக்கும். நம்ம லாஸ்டா சாப்பிட்டத விட கொஞ்சம் பெருசா இருக்கும். 2-3 இலைகள் உண்டு. ஆமா, 2-3 இலைகள் இலை மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஜீரு, கஸ்ஸு, அதோட லெமனு, அதை குடிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே நீங்க எழுதிட்ட உடனே நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி அந்த இலையில என்ன இருக்கு? அதான் அந்த மக்களோட இது. இதுல எப்படி இருந்த பிளேட் எப்படி ஆயிட்டு பதிலா அதை சாப்பிட்டான்னு வச்சுக்கேன், கறியை சாப்பிட தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நம்ம ஊர்ல அந்த இலை கிடைக்குதா? இல்ல, ஒரு சில அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் கிடைக்கும். இங்க கிடைக்காது. வரும். அது வந்து அவங்க என்ன தெரியும், வெந்நில போட்டு குடிப்பாங்க, சில பேர் டீல போட்டு குடிப்பாங்க. இந்த கடைக்கு திருப்பி தருவாங்க. இன்னொன்று தண்ணி இல்லை இலை ஐட்டம். மட்டன் சாப்பிடுவோம். நம்மள போதும். என்ன சாப்பிடலாம்? மதியம் இன்னும் இடத்துக்கு போகணும்பா. அதே மதி மட்டன் சிக்கன் ஃப்ளேவர் அப்படியே இந்த அரபு ஸ்டைல் அப்படி நல்லா தெரியுதா? அருமையான மந்தி, சூப்பர் சாப்பாடு. நீங்களும் வந்துட்டு மிக்சடு மந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். புகாரி ஹோட்டல் செப்பரேட்டா உங்களுக்கு எந்த மாதிரி மந்தி வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மந்தியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹாஃப் பிளேட்டு, ஃபுல் பிளேட்டு, அது போக குவார்டர் பிளேட்டுன்னு சொல்லக்கூடிய சிங்கிள் பர்சன் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவைலபிளில் இருக்குது. காஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். ப்ரைஸை வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ணணும் வைங்களேன், ப்ரைஸோட போன மாதிரி இருக்கும். வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ஒர்த்து தெரியும்.
அந்த பிரைஸோடைய ஒர்த் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம வந்து கண்டிப்பா உணரலாம். சரிங்களா? கண்டிப்பா நீங்க வந்து இந்த லொகேஷன் வந்து கொக்கரகுளத்தை வந்து கிராஸ் பண்றோம்ல, நம்ம சயின்ஸ் சென்டர்னு சொல்லக்கூடிய அறிவியல் மையம் இருக்குல்ல, அந்த கிராசிங்ல இருந்து வண்ணார்பேட்டை ஆரம்பிக்க போற ரூட்ல வந்துட்டு இந்த ரோடு இருக்கு. அங்கதான் வந்து நம்ம புகாரி ரெஸ்டாரண்ட் இருக்கு. கண்டிப்பா நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மஜ்லிஸ் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே இடத்துல தான் இன்னைக்கு நம்ம வந்து அந்த மஜ்லிஸை வந்து லாஸ்ட் டைம் இருக்கு அப்படிங்கிற பிளேஸ் மட்டும் தான் காமிச்சோம். இன்னைக்கு அங்க உட்காந்து சாப்பிட்டோம். வேற லெவலு. வேப்பம் வந்துட்டு ஸோ ஃபுல் வீடியோவை நீ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பார்த்துருந்தீங்கனாலும் சரி எப்படினாலும் நான் மந்தி வந்து சாப்பிட்டு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2014 சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு உருப்படியான ஒரு திருப்தியான அரேபியன் ஃபிளேவர் உண்டான மந்தி நான் கேட்க வச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. நீங்க வந்துட்டு பில் போடும் போதோ இல்ல அதுக்கு முன்னாடியோ மறந்துடாம நீங்க வந்துட்டு நம்ம சேனல் நேம சொல்லுங்க, நம்ம தான் பாஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கறது நீங்க அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது டெசர்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது ஃப்ரீ டெசர்ட் எல்லாருக்குமே நமக்கு சேனல்ல பார்த்தோம். சேனல்ல பார்த்தோம், இந்த சேனல்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பில்லுல எழுதி கொடுத்துருங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.